ஆக்சுவலாக ரொட்டீன் லைஃப் வந்துட்டு நான் சமையல் குறிப்பு மாதிரி எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக சமைக்கணுன்றவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டக்குன்னு சம்பாதிக்கணும்பா அப்படின்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இப்படி தாங்க தெரிஞ்சு எனக்கு எத்தனை நாள் நீங்கள் அதை தான் சாப்பிடுவீங்க. அதாவது வந்து ஹாய், இன்றைக்கி நம்மளோட ரொட்டீன் லைஃப் தான் பார்க்க போகிறோம். காலையிலே எழுந்தவொடனே நம்ம டிஃபன் கடை வேலையை முடிச்சுட்டு நம்ம சுஜன் லட்சுமி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு லஞ்ச் மட்டும் நம்ம பொறுமையாக செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மத்தியானத்தில் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம வேலையை அப்படியே பார்த்துட்டு சாப்பாடும் செய்கிறதே போட்டுடலாமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேறு வெள்ளிக்கிழமை, அதனால் சாம்பார் தான் வைக்கணும். அது ஒரு கட்டாயமாக. இப்போ நம்ம போய்ட்டு முதல்ல சமையல் வேலைக்கு தேவையானது ரெடி பண்ணி வச்சுட்டு கீழே போய் இட்லி கடையில் என்ன வேலை இருக்கோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமான் கழுவிட்டு நம்ம சாப்பாடு செஞ்சுட்டு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 26ஆம் தேதி வேறு கிருஷ்ண ஜெயந்தி வருதா, அதுக்கு தேவையான வேலையும் பார்க்க வேண்டியது இருக்கும். இன்னிலேருந்தே நம்மளுக்கு வந்து இந்த கிரீடம் செய்கிறது, அதுக்கப்புறம் வந்து மயில் தொகை வைக்கிறது, இதெல்லாமே நம்மளுக்கு வேலையாக இருக்கும். அதெல்லாம் நம்ம கண்டினியூவாக பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க போகலாம். லாஸ்ட்டு இட்லியும் வந்து நம்ம இறக்கியாச்சு. அதை வந்து அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா உலையும் வச்சுட்டு அதுக்கடுத்து பருப்பையும் போட்டுட்டு நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாம் அந்த கேப்பில். சரியா? சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். ஏன்னா 12 மணிக்கு லஞ்சா, அந்த லஞ்சுக்குள்ளே டைமுக்குள்ளே நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு போய் ஒரு 11:30 11:45 எடுத்துகிட்டு போய் கொடுத்துடணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். எதுக்கு இது வந்து அடிக்கடி குக்கர் கொஞ்சம் லூஸ் ஆகிடுதில்ல கைப்பிடி, அதனால அதை டைட் பண்ணி வச்சுருக்கேன். இது அடிக்கடி நம்மளே பண்ணுற மெக்கானிக் வேலை தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பவுமே ஸ்பூனில் பண்ணிவிடுவோம். கத்தி எதிரவே இருக்கேன்னு கத்தியில் பண்ணிட்டேன். இதுலேயும் சார், இதையும் கொஞ்சம் டைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பருப்பு வேக பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து காயெல்லாம் அரிஞ்சிட்டு அதை தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பில் எடுத்து ஊற்ற போகிறோம். சாம்பார் ரெடி. அதுவும் லட்சுக்கு சாம்பார்னாலே பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் சாம்பாரே வைக்கிறியானோ. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை ஒன்று தான், ஒரே சமையல் அது ஒன்று தான் நல்லா தெரியும். அதனால எப்போ பார்த்தாலும் சாம்பாரே வச்சிடுறது. லஞ்ச் பேக்கில் வேறு ரெடி பண்ணி வச்சுக்கணும். சுஜனுக்கால லஞ்சே கட்டில் ஸ்நாக்ஸ் டப்பா வாட்டர் பாட்டில் தான் கொடுத்தேன். இது எடுத்து இதில் வச்சுக்கணும், நான் போயிட்டு வரமான்றாரு. லஞ்சே கட்டிலப்பா வச்சுட்டு போன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவருக்கு பேக்கில் போட்டு அனுப்பிச்சிட்ருக்கோம். இப்போ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸ்நாக்ஸ் வந்து குட்டி குட்டியாக கார கெஜரான்னு வரும், அது போட்டிருக்கோம். சாப்பிட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. சரி, ஓகே, நம்ம சாப்பிட்லாமா? அந்த 2 பேருக்கு வச்சு எடுத்து இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு சாப்பிடும் போது ரொம்ப முக்கியம். திடீர்னு அரைச்சிப்போம், இல்லை வந்து பொறக்க ஏறிடும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் வந்து பக்கத்துலேயே தண்ணி எனி டைம் இருக்கணும். சாப்பிட்டதுக்கப்புறம் குடிச்சிக்கலாம், சாப்பிட்றதுக்கு அப்புறம் எடுத்துக்கலான்லாம் இருக்கக்கூடாது. தண்ணி பக்கத்தில் இருக்கட்டும், குடிக்கிறதும் குடிக்காது உங்கள் இஷ்டம். ஆனால் தண்ணி பக்கத்தில் தான் இருக்கணும், எமர்ஜென்சிக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து தேவையானதெல்லாம் முன்னாடியே வந்து வச்சுன்னு உட்காந்துடணும். அதுக்கப்புறம் நடுவில் எழுந்து போகக்கூடாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதுவுமே முக்கியம் இல்லை, பசிக்கும்ல சாப்பாடு முக்கியம் இல்லைன்ற மாதிரி சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு. சாப்பாடும் பருப்பும் வந்து வெந்துட்டுருக்கான். சாப்பாடு இன்றைக்கி சாம்பார் தான், உருளைக்கிழங்கு தொக்கு தான். யார் வீட்டில் தான் இன்றைக்கி சாம்பார், வெள்ளிக்கிழமைனால எல்லா வீட்டில் சாம்பார் இருக்கும். அப்படி எங்கள் வீட்டில் சாம்பார் இல்லைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் சாம்பார் தாங்க வெள்ளிக்கிழமைனான்றவங்களாம் லைக் பண்ணுங்கள். நம்ம வந்து இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் தான் வைக்க போகிறோம். முள்ளங்கி வந்து பெருசாக குழந்தைங்க சாப்பிடாதீங்க, நானும் சாப்பிட மாட்டேன்னு வச்சுங்க. ஆனால் இதெல்லாம் சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது. பாருங்கள், எங்கள் வீட்டில் வந்து 4 பேர் இருக்கோம், ஆனால் 5 பேர் இருக்கோம். ஆனால் நாங்கள் போடுற முள்ளங்கி ஒன்று தான். சும்மா சாம்பார், ஏதாவது ஒரு காய் சாம்பார் வைக்கணும்ல, அதனால முள்ளங்கி சாம்பார். முள்ளங்கி வந்து இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவி வச்சுக்கலாம். அடுத்து வந்து தக்காளி வெங்காயம். நான் வந்து கடகடன்னு இப்போ வந்து டைம் இல்லை நம்மளுக்கு, ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்றதுனால கடகடன்னு செய்ய போகிறேன். அது எப்படி செய்ய போகிறேன்னா, தனியாக வந்து தக்காளி வெங்காயம்லாம் வதக்கலாம் மாட்டேன். பருப்பு வந்து ஆல்ரெடி ஒரு 3 விசில் விட்டுட்டோமா, அந்த விசில் விட்டதுக்கப்புறமா இந்த விசிலை வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவேன். ஆக்சுவலாக வந்து கரண்டி வச்சு விட்டுருவேன். நான் அந்த வச்சு விட்டு
இப்படி தாங்க செஞ்சு எனக்கு இத்தனை நாள் நீங்கள் அதை தான் சாப்பிடுவீங்க. அதாவது வந்து ரொம்ப இல்லை, நம்ம வந்து காய் தனியாக வதக்குவோம் பார்த்தீங்களா, நான் அப்படி வதக்க மாட்டேன், டைம் ஆயிடுச்சுன்றதுனால அதிலே போட்டு வேக வச்சுருவேன். சொல்லப்போனால் வேக வைக்கிறது தான் நம்மளோட இதுவே. அதனால் வந்து வேக வச்சிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காயோட ஸ்ட்ரென்த்தில் அதில் தான் இருக்கும். எண்ணெயில் போட்டு வதக்கிறத விட வேக வச்சு சாப்பிட்றது நல்லது தான். அதை தான் நான் பண்ணுறேன். என்ன அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், அதுதான் விஷயம். அடுத்து வந்து உருளைக்கிழங்கு தோல் சீவி நம்ம வந்து தொக்கு வைக்கிறோன்னு சொல்லியிருந்தோம். தொக்குக்கு டைம் இல்லையா, அதனால் வந்து உருளைக்கிழங்கு தோல் சீவி நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு பொரியல் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டைம் இருக்குது, எனக்கு டைம் இல்லையே. குழந்தைங்களுக்கு எடுத்து போய் கொடுக்கணும்ல. டைம் இப்போ 11 ஆயிடுச்சுங்க. 11 10 டைமு. இப்போனா ஒரு 1 ஹவர் நான் ரெடி பண்ணோன்னா என்ன பண்ணுறது. இப்போ வந்து இதில் வந்து இந்த காய் போட்டுடணும். பருப்பு வேக வச்சு எடுத்ததில் இந்த காயை போட்டுட்டு அப்படியே நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி வெங்காயத்தெல்லாம் போட்டுட்டு, ஓகேங்களா. இது கூட மிளகாப்பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டு, ஐயோ நம்ம ஆல்ரெடி வந்து பருப்பு போட்டு இது உப்பு போட்டிருக்கோம் பருப்பில், இருந்தாலும் வந்து கொஞ்சம், ஏன்னா இப்போ காயெல்லாம் போட்டிருக்கோம், அந்த காயில் வேகணும் இல்லையா, அதனால். இப்போ மறுபடியும் வந்து இதை ஒரு கலர் கழுவி இன்னும் ஒரு 2 விசில், ஏன்னா இது காய் வேகணுன்றதுக்காக, காய் தக்காளிலாம் வேகணுன்றதுக்காக வேக வச்சிடணும். இப்போ வந்து தாளிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அப்படியே கருவேப்பிலை பூண்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அடுத்து வந்து நம்ம ஆஃபீஸ் போக போகிறோம். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு பிஸ்னஸ் வந்து நிறைய பெண்டிங்கில் நிற்கிது. அக்காவை வந்து வீட்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அங்கே நம்ம தான் அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்மனா வந்து நான் கிடையாதுங்க, ஆக்சுவலாக ஒரே ஒருத்தங்க தான் இருக்காங்க. ஒருத்தனா அந்த எங்கள் ஆஃபீஸ்க்கு வர ஒரு பையனும் வந்து லீவ் வேறு அவர், அதனால் வந்து ரொம்ப பெண்டிங் இருக்கிறதுனால பார்க்குறோம். சில பேர் வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க, நீங்கள் வந்து ரிப்ளைவே பண்ண மாட்டீங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, உங்கள் ஆஃபீஸ் உங்களோட பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு தொழில்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது, எவ்வளோ கஷ்டப்படணுன்றது எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் வந்து டைம் எங்களுக்கு இல்லை, எந்த விஷயத்துக்குமே டைம் கிடையாது, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். அவங்க வந்து அந்த மாதிரி வார்த்தைலாம் பேசும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை கொடுப்போம், நாங்கள் கொடுக்காமல் இருக்க மாட்டோம். எங்களுக்கு வந்து டைம் இல்லை அது கொடுக்குறதுக்கு. ஏன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 600 1000 கூட வந்துடுது சொல்கிறதுக்கு, அது சொல்லவே முடியாது. அதுக்கு மேலேயும் கூட வந்திருக்கு. நாங்கள் அது எல்லாமே பார்த்துட்டு வரத்துக்குள்ளே இப்போ நாங்கள் மேலேருந்து வரோமா மெசேஜ் பண்ணிகிட்டே வரோம், அப்படியே மறுபடியும் நம்ம இப்போ பண்ணிகிட்டே வந்து பாருங்க, அவங்க ரிப்ளை மறுபடியும் மேலே கொடுத்துட்றாங்க, அவங்க வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடுவாங்க, இந்த பேக்கில் இருக்கவங்க அப்படியே நின்றுடுறாங்க. அதனால தான் வந்து லேட் ஆகுதே கண்டி நாங்கள் வந்து பார்க்காம இவங்களுக்கு எதுக்கு நம்ம பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. அதை வந்து மக்களாகிய நீங்கள்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் எங்கள் நிலமையை. அடுத்து வந்து அதுதானே போயிட்டு அந்த வேலையை தான் பார்க்கணும். பார்த்துட்டு அடுத்து நம்ம கிருஷ்ண ஜெயந்தின்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு தேவையான விஷயத்தையும் நம்ம ரெடி பண்ணணும். போன வாட்டி வந்து அம்மனுக்கு நம்ம கிரீடை ரெடி பண்ணோம், இந்த வாட்டி கிருஷ்ணருக்கு ரெடி பண்ண போகிறோம். இது ரொம்ப அழகாக இருக்கணும் பார்க்க. சுஜன் வேறு ஒரு ஃபோட்டோ காமிச்சிட்டு இந்த மாதிரி தான் மேக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டே போயிட்டாரு. குழந்தையே சொல்லும் போது அதை நம்ம பண்ணலன்னா எப்படி, அதனால் அதை வந்து ரெடி பண்ணணும். அதே போல் நம்ம சுஜன் கிருஷ்ணர் தான், எனக்கு என் குழந்தை கிருஷ்ணர் தான், ரொம்ப அழகாக இருப்பார். அதெல்லாம் பண்ணிட்டா. அவர் எப்போ பிறந்தாரோ அதுலேருந்து கிருஷ்ண வேஷம் போட ஆரம்பிச்சிட்டோம், எதுவாக இருந்தாலுமே போட ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் இந்த கிருஷ்ண ஜெயந்திலாம் ரொம்ப ஸ்பெஷலு குழந்தைங்களுக்கு. எல்லார் வீட்லேயும் குட்டி குட்டி ராதை இருப்பாங்க, குட்டி குட்டி கிருஷ்ணர் இருப்பாங்க. எங்கள் வீட்டில் 2மே இருக்காங்க. ஓகே, இப்போ புளி ஊற வச்சாச்சு, கருவேப்பிலை பூண்டுலாம் எடுத்து வச்சாச்சு, கடுகு காஞ்ச மிளகா இருக்குது போட்டுருக்கு பார்த்தீங்களா. இதுவும் 199 தான். எனக்கு ஒரு நைட்டி வேணுன்றதுக்காக நான் எடுத்துட்டேன். எனக்கு வந்து இந்த பிளாக் கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி பார்க்க ஒரே ஒரு பீஸ் தாங்க இருந்தது, அதனால தான் இதை நான் எடுத்துட்டேன், இல்லைன்னா எடுத்துருக்க மாட்டேன். ஒரு பீஸை நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன தெரியுமா, நிறைய நல்ல நல்ல டிசைன்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு நான் எதை இப்படி விரித்து காட்டணும் அது மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி அதையே கேட்குறாங்க. ஆனால் நிறைய டிசைன் இருக்குது. இப்போ முடிவு பண்ணிட்டோம், எல்லாத்தையும் ஒன்றா நம்ம காமிச்சிட வேண்டியதை, எல்லாத்தையும் எடுத்து நல்லா க்ளீனாக காமிக்கணும், காமிச்சா தான் அவங்களுக்கு டிசைன் தெரியும். அதே நேரத்தில் இது வரைக்கும் நைட்டில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வரல, அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. சரி, நல்ல குவாலிட்டி தான் நம்ம கொடுக்குறோம் அப்படின்ட்டு. இப்போ வந்து சாம்பார் தாளிக்க போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம போட்ட முள்ளாங்கி வந்து நல்லா அழகாக இருக்குது.
சாம்பார் வந்து பருப்பு சுத்தமாக இந்த பருப்புலாம் இல்லாமல் நல்லா குழஞ்சி போயிருக்கு. அவ்வளோதான், சிம்பிளான வேலையை முடிச்சுக்கணும். அடுத்து வந்து நம்ம தாளிக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு எடுத்து போட்டுக்கலாம். கடுகு போட்டு ஒரு 1/2 அடி தண்ணி வேணும். மூஞ்சி செதுரிச்சுன்னா ஏற்கனவே ரொம்ப டேமேஜான மூஞ்சி, வேறு ஏதாவது டேமேஜ் ஆகிடும். அடுத்து வந்து கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு பெருங்காயம் ரொம்ப முக்கியம். ஏன்னா சாம்பார் வந்து வயிறு வலிக்கும்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து பெருங்காயம் போட்டது நல்லது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி தாளிச்சதில் கொஞ்சோண்டு சாம்பார் எடுத்து ஊற்றி நல்ல மணம். இப்போது சிம்மில் வச்சுட்டு இந்த சாம்பாரை தூக்கி இந்த சாம்பாரில் ஊற்றிக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சாம்பார் ரெடி. இந்த கடாயில் தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா வந்து நம்ம குக்கரில் போடுறதால ரொம்ப கட்டியாக இருக்கும், கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேவா? சாம்பார், முள்ளங்கி சாம்பார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு கொத்தமல்லி இதை வந்து நம்ம தாளிச்சோன்னே போட்டுடலாம். மேலாடி விட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த சாம்பார் கொதிக்கும்போது அந்த கொத்தமல்லி ஸ்மெல் சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டு சாம்பார் ரெடி. நெக்ஸ்ட் வந்து இந்த சைடில் ஒரு கடாயை வச்சு எடுத்துடலாம். கடாயை வச்சுட்டு இது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நான் சொன்ன மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மிளகாத்தூள் உப்பு ரெண்டும் கலந்து 3த்தையும் போட்டு நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேன். இதுக்கப்புறம் இதில் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம அதையும் தாளிக்க போகிறோம். ஆனால் தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது, இது வந்து எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுற மாதிரி. வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக சமைக்கணுன்றவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டக்குன்னு சம்பாதிக்கணும்பா அப்படின்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும், நம்மளுக்கு அடுத்த வேலையே இருக்காது. ஆக்சுவலாக நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். பூண்டு கொத்தமல்லி வந்து இதுக்கு பூண்டு கருவேப்பிலை இதுக்கு வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் ஏதோ ஒரு ஞாபகத்தில் மொத்தத்தையும் அதில் போட்டேன். ஆனால் பூண்டும் நல்லது தான், பூண்டே கருவேப்பிலை நல்லது, அதனால அதெல்லாம் நல்லது, அதனால் பிரச்சனை இல்லை. இது வந்து பூண்டு போட போகிறதில்ல, ஏன்னா நம்ம இதில் வந்து இஞ்சி பூண்டு நசுக்கி தான் வச்சுருக்கோம்ல, அதனால் பிரச்சனை இல்லை. அரைச்சி வச்சுருக்கேன், அதில் கலந்துட்டு, அதனால் அது பிரச்சனை இல்லை. அதை போட்டுட்டு இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க இங்கே போட்டுடலாம். அது அந்த உப்பு போட்டோன்னா கொஞ்சம் தண்ணி ஆகிடும், அதை வந்து எதுவும் பண்ண முடியாது. அதையும் நீங்கள் அதிலே ஊற்றலைன்னா அது எப்படியோ ஃப்ரையாக போகிறதுனால அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். காய் மட்டும் எப்போவுமே ஃபாஸ்ட்டில் வச்சு வேக வைக்கக்கூடாது, சீக்கிரமாக வந்து மேலே வெந்துடும், ஆனால் உள்ளே வேகாது, தேஞ்சு போயிடும், உள்ளே வேகாது. அதனால் சிம்மில் வச்சு மூடி போட்டோன்னா அது நல்லா வெந்துடும். வெந்து குழந்தைங்க சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது இங்கே வந்து பாருங்கள், சாம்பார் கொதிக்குது. நம்ம வந்து சாம்பார் எவ்வளோ கொதிக்க விடுமோ அந்தளவுக்கு சாம்பார் வந்து சீக்கிரம் கெட்டு போகாது, ரொம்ப நேரம் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஆக்சுவலாக ரொட்டீன் லைஃப் வந்துட்டு நான் சமையல் குறிப்பு மாதிரி எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. பொரியல், சாம்பார், சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த கரண்டியெல்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு அடுப்பு தொடச்சிடலாம். சொல்கிறது தான், சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடியும் சரி, செஞ்சதுக்கப்புறமும் சரி அடுப்பு சுத்தம் பண்ணிவிடுங்க. அதான் வந்து அப்புறம் சேர்த்து வச்சு பண்ணால் கஷ்டமாக இருக்கும்ல, அதெல்லாம் அப்பப்போ பண்ணிடணும் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லை, எனக்கு வந்து அப்படி பண்ணுறது பிடிக்கும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ சமையல் வேலை ஓவர். இப்போ பசங்களுக்கோட டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். நான் வந்து நைட்டி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த நைட்டியை மாற்றிட்டு வேறு ஏதாவது சாரியோ இல்லை சுடிதார் போட்டு டக்குன்னு கிளம்பி, அதுக்கப்புறம் வந்து அடுத்த வாரம், அதாவது இந்த சனிக்கிழமை இல்லாமல் அடுத்த சனிக்கிழமை நம்ம மதுரை டிஜிட்டல் அவார்டுக்கு வந்து நம்ம போக போகிறோம். மதுரைக்கு பசங்களையும் கூப்பிட்டு போக போகிறோம். என்ன ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, சனிக்கிழமை ஸ்கூல் வைப்பாங்களா லீவ் விடுவாங்களா, அதுதான் கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்குது. என்னென்னா
எல்லா சாட்டர்டேவும் வந்து ஃபுல் டே ஆஃப் டே வைப்பாங்க. நான் ஒரு வீடியோவில் இது வெறுப்பாக இருக்குன்னு கூட சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா அந்தளவுக்கு டெய்லி குழந்தைங்களுக்கு ஸ்கூல் வச்சா போர் அடிச்சிடும். நாங்கள்லாம் போகும்போது அதை சொல்கிறேனே, வெள்ளிக்கிழமை போகிறதே வந்து சனி ஞாயிறு லீவ் விடுவாங்கன்ற ஒரே காரணம் தான். குழந்தைங்களும் வந்து அப்படி தான் இருப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து ஜாலியாக போயிட்டு அவார்டு வாங்குகிறோமோ இல்லையோ, கலந்துக்கிறோமோ இல்லையோ, அதெல்லாம் நம்மளுக்கு பெருசு கிடையாது. ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். எனக்கு வந்து அது நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, அம்மா நம்ம அவார்டு வாங்க போகிறோம் அப்படின்ட்டு. அதுக்காகவும் நம்ம வந்து போயிட்டு அந்த அவார்டு வாங்கிட்டோன்னா தான் நான் வந்து நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினச்சிட்ருக்கேன். அது அப்புறமா நம்ம என்னன்றதை வருங்காலத்தில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ட்ரெயினில் போகிறோம் மறுபடியும். அப்படியே சுஜன் வந்து தாலாட்டும் பூங்காற்றே வா அப்படின்ட்டு பாட்டு பாடிட்டு அதே மாதிரி ஒரு ட்ரெயின் தான். நம்ம போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல, எப்படி இருக்கணும்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் மதுரைக்கு போகிறோம். போயிருக்கோம் இது வரைக்கும் போனதில்லை, மதுரைக்கே போனதில்லை. போனாலும் எனக்கு தெரியாது அது மதுரை தானே, அது ஒரு பிரச்சனை. இருந்தாலும் போனது இல்லையா, அவெல்லாம் ஃபஸ்ட் டைம் மதுரைக்கு போகிறோம். மதுரை 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 தம்மாங்கு பாட்டு அதெல்லாம் போய் செம்மையாக சுற்றி பார்த்துட்டு நான் மதுரைக்காரனே யாரும் நம்ப கூட மாட்டாங்க. அங்கே மதுரைக்கு போயிட்டு அங்கே ஸ்பெஷலாக இருக்க மல்லிப்பூ, அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். அதுக்கப்புறம் வந்து மதுரையில் நிறைய ஸ்பெஷலுங்க. நீங்கள் மல்லிப்பூக்கு ஸ்பெஷலு, அருவாக்கு ஸ்பெஷல், கத்திக்கு அந்த அந்த விஷயம்லாம் இருக்குதுல்ல. நம்மள ஒரு அருவா வாங்கி வச்சுட்டு வரலாம். ஐயோ அதெல்லாம் எடுத்துன்னு வந்தால் நம்ம தீவிரவாதின்றவாங்க நம்மளை. அது வந்து அருவா எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஞாபகார்த்தமாக ஒரு ஊரில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வரணும்ல, அதுக்காக. அதனால் திண்டுக்கல்லில் இருந்தால் திண்டுக்கல் பூட்டு வாங்கியிருக்கலாம், அதுவும் போச்சு. போவோம் திண்டுக்கலுக்குலாம் போகலாம் ஒரு நாள். ஓகே, ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நேரமாக தலையாடிட்டு இருக்காரு, முடியலம்மா கை வலிக்குதுன்ட்டு. வந்து சாப்பாடெலாம் கட்டி லஞ்செலாம் பேக் பண்ணிட்டு பாருங்கள் பேக்கில் போட்டாச்சு. இந்த லஞ்ச் யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக. நம்மளுக்கும் பசிக்கும் இல்லை, சாப்பிட்ணுமில்லன்ற மாதிரி இது நம்மளுக்கும் வந்து கட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு அப்படியே ஆஃபீஸ் போகிறோம். இதுக்கு நடுவில் வந்து நிறைய காலையிலேருந்து வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் வந்து எடுக்க முடியல எங்களால், டைம் பத்தலை. நம்ம வந்து இப்போ எல்லாரும் ரெடி ஆகிடுச்சு. புடவை கட்டணும்னு போனேன், வெயிலில் பார்த்தோன்னா வேலைக்காகாது, நம்ம சுடிதாரே போட்டுக்கலாம்னு சுடிதார் போட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு பசங்களுக்கு லஞ்சு கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஆஃபீஸ் போகிறோம். போகலாமா? எவ்வளோ தான் பேக்குங்க இருந்தாலும் இந்த கட்டை கட்டுக்கிற மாதிரி வராது, எல்லாம் அடங்கிடும்.